அன்புள்ள சகோதர சகோதரிகளே வணக்கம். நமது உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு எளிதான ஒரு ஆசனத்தை செய்கிறோம். அது மிக எளிதானது, மிக மிக எளிதானது. பலனோ எண்ணிலடங்காதது. அது என்னவென்றால் கோணாசனம். முக்கோண வடிவில் உடம்பை செய்வது அதுவும் கோணாசனம்தான். அது முக்கோணமாக செய்வது. இது இது சாதாரணமாக கோணாசனம் என்றால் மிக எளிதாக செய்வது. நாம் கைகளை உயர்த்தி என்ன செய்ய வேண்டும்? அதை செய்ய வேண்டும். அதற்கு நாம் மெதுவாக மூச்சை இழுத்து இந்த நாடியை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பின்பு நேராக நின்று கைகளை உயர்த்தி முடிந்த அளவு ஒரு 1.5 அடி தூரம் இந்த கால்களை விரித்து கொள்ள வேண்டும். 2 கால்களும் 2 பாதங்களும். அதன் பின்பு கைகளை நாம் மேலே உயர்த்தியிருக்கிறோம். 2 கைகள் உள்ளங்கையையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். சேர்த்து கொண்டு இடதுபுறமாக நாம் கைகளை கொண்டு சென்று ஒரு அரை முக்கோண வடிவத்திலே கைகளை நமது இடதுகால் பக்கம் வளைக்க வேண்டும். அப்படியே ஒரு சிறிது நேரம் செய்ய வேண்டும். எவ்வளவு தூரம் செய்யலாம்? 10 முதல் 20 வினாடிகள் செய்யலாம். 20 நிமிடங்கள் செய்யலாம். 20 வினாடிகள் அல்ல, 20 நிமிடங்கள் செய்யலாம். அது வளைந்து செய்து அதன் பின்பு இடது பக்கம் செய்ததை வலது பக்கம் செய்ய வேண்டும். நமது கைகளை நேராக கொண்டு வந்து நமது மூச்சை மெதுவாக இழுத்து சரி செய்து கொண்டு நமது கைகளை கும்பிடும் விதமாக வைத்துக்கொண்டு மெதுவாக கால்கள் ஒரு 1.5 அடி தூரம் 2 பாதங்களும் விரிந்து இருக்கிறது. நாம் மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டு மூச்சை மெதுவாக விட்டுக்கொண்டு இடது பக்கம் விட்டதைப் போல மூச்சை விட்டுக்கொண்டு வலது பக்கமாக வர வேண்டும். நமது கால்களை தொடுவோம் என்று கூறவில்லை நான். முடிந்த அளவு சுகம் ஆசன என்பதைப் போல முடிந்த அளவு இந்த வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். இதை கொண்டு வருவதன் காரணமாக நாம் என்ன பலன்களை பெறுகிறோம், எவ்வளவு நேரம் செய்யலாம் என்பது முதலே சொல்லிவிட்டேன். 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் செய்யலாம். இதனால் நமது கைகள், நமது புஜம், நமது வயிறு, நமது தண்டுவடம், நமது உள்ளுறுப்புகள், இதயத்தையும் அதோடு வயிற்றில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் ஒரு முழு சக்தியை பெறுகிறது. அதனால் நமது ஆயுள் விருத்தியாகிறது. நமது உடல், தளர்ந்த உடல் ஒரு வெற்றி வீரனைப் போல், ஒரு போர் வீரனைப் போல அது உறுதி பெறுகிறது. போர் வீரனுக்கு என்ன சக்தி என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 100 அடி தூரம் உள்ள ஒரு பாலம், கீழே ஆறு ஓடுகிறது. போர் வீரர்கள், அதாவது போலீஸாக இருந்தாலும் மிலிட்ரியாக இருந்தாலும் அவர்களுடைய நடை ஒன்று இருக்கிறது. முன்காலை தூக்கி டக் என்று அந்த தரையிலே அடிப்பார்கள். அதேபோல் இந்த காலையும் அடிப்பார்கள். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அந்த பாலத்திலே நடந்தால் ஒரு 100 பேர் பாலம் பல இடங்களில் விரிவு விட்டுவிடும், உடைந்து விடும். அவ்வளவு சக்தி உண்டு இந்த நடைக்கு. இதனை ஒரு 20 நிமிடம் செய்தால் நன்று என்று கூறி, நமது உடலும் நம்ம முழு உடலும் மிக சக்தி வாய்ந்ததாக மாறும், இளமை தோற்றம் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.